அங்கே இருக்கக்கூடிய அன்னையின் அன்பு பக்தர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே LED ப்ரொஜெக்டரிலே நீங்கள் பார்க்கலாம். அன்னையின் திருவுருவத்தை பார்ப்பதற்கேற்ற தயாரிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருச்சடங்கில் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். இந்த மாதா குலத்தினுடைய வரலாறு நம்முடைய இந்த திருவிழா நோட்டீஸிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருட்தந்தை லப்போன் அவர்கள் 1924 ஆண்டு இந்த மாதா குலத்தை மிக சிறப்புற வடிவமைத்தார்கள். தமிழருடைய பண்பாடு, நம் எல்லாருடைய பண்பாடு ஆலயத்தும் கோவிலுக்கு முன்பாக குளம் இருப்பது. எனவே அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்திற்கு முன்பாக இந்த அழகிய மாதா குளம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1924 மிக சிறப்பாக உருவாக்கப்பட்ட இந்த மதில் சுவர்கள் எல்லாம் கட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த மாதா குளம் இந்த ஆண்டு தன்னுடைய 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 100வது ஆண்டினுடைய நிறைவாக இதை நாம் இப்போது சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக இந்த தெப்பலிலே இந்த மாதா குலத்திலே ஒவ்வொரு நாளும் மாதா குலத்தை சுற்றி வரக்கூடிய அன்னையின் அன்பு பிள்ளைகளுக்கு அருள் பாவித்து கொண்டு தன்னுடைய வல்லமையான பரிந்துரையால் அதிசயங்கள், அற்புதங்கள், பல்வேறு விதமான புதுமைகளை செய்து கொண்டிருக்கூடிய இந்த அன்னையை நாம் இப்பொழுது போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக இந்த மாதா குலத்தின் மையத்திலே இந்த அழகிய அன்னையின் திருவுருவம் லூர்து நகரிலிருந்து பிரான்ஸ் தேசத்திலிருந்து கொண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருந்த மதாம் லரோக் மற்றும் அவருடைய குடும்பத்தாரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எனவே அவருடைய மேலான ஒரு பணியால் இந்த அழகிய குளமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த அற்புத நீரூற்றிலிருந்து கொண்டு வந்த இந்த புனித நீரைத்தான் இப்போது அருட்தந்தையர்களும் பேராயர் அவர்களும் சுமந்து வருகிறார்கள். அன்னையினுடைய பீடத்திற்கு முன்பாக நாம் செல்கிற பொழுது அந்த புனித நீரானது அர்ச்சிக்கப்பட்டு 4 திசைகளிலும் 4 விதமான மொழிகளை அன்னையை வாழ்த்தி பாடி அந்த புனித நீரானது ஊற்றப்படும். எனவே ஆங்காங்கு இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த பாடல் பாடப்படுகிற போது உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி அந்த பாடலை பாடி வாழ்க மரியே என்ற அந்த பாடலை பாடி நாம் அன்னையை வாழ்த்துவோம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனவே இந்த திருச்சடங்கில் நாம் பக்தியோடு பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புனித நீரூற்று முடிந்த பிற்பாடு குளூனி CBSE பள்ளி மாணவ செல்வங்கள் தங்களுடைய அழகிய நடனத்தால் நம்மை மகிழ்விப்பார்கள். அதை தொடர்ந்து மீண்டுமாக இந்த தெப்பல் தொடங்கிய இடத்திற்கு சென்று அன்னையின் திருவுருவம் தாங்கி இந்த தேரானது அர்ச்சிக்கப்படும். அதை தொடர்ந்து தேர் பவனி ஆரம்பமாகும். எனவே அனைத்து இறை மக்களும் இந்த சிறப்பான வரலாற்று நிகழ்விலே நூற்றாண்டு பெருவிழாவிலே சிறப்பித்து கொடுக்க இருந்து கொண்டு பக்தியோடு இந்த எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த புனித நீரை அர்ச்சிக்கின்ற ஜெபத்தை இப்பொழுது சொல்வார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக நாங்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடைகளை பெற வேண்டுமென திருவுளமானீர். இதோ பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் அன்னை காட்சி கொடுத்த இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள இப்புனித நீரால் நாங்கள் உமது பாதுகாவலையும் அருளையும் பெற விரும்புகின்றோம். எனவே ஆண்டவரை, இப்புனித நீரை ஆசீர்வதிக்க உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்புனித நீரினால் மாதாகுளம் தூய்மையடைவதாக. இக்குளத்தை சுற்றி வந்து இப்புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்களின் வாழ்வும் புனிதமடைவதாக. இந்த மாதாகுலத்தின் புனித நீரை பயன்படுத்துகின்றவர்கள் கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் உள்ள நோய்கள் நீங்கி நலம் பெறுவார்களாக. விடுதலையும் வாழ்வும் அடைவார்களாக. உம்மையே தஞ்சமென்று நம்பி வரும் எங்களை ஆதரிப்பீராக. மேலும் இப்புனித நீர் தெளிக்கப்படும் இடங்களிலெல்லாம் தீமைகள் முறியடிக்கப்பட்டு நன்மைகள் நிலைக்கவும், அச்சம் நீங்கி அமைதி பெறவும், செய்வினைகள் ஒழிந்து நம்பிக்கை கொள்ளவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் பாதுகாவலி வில்லியனூர் தூய லூர்து அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் லூர்து நகரிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த புனித நீரை அர்ச்சிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து முதலிலே கிழக்கு பக்கமாக நம்முடைய அன்னையின் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த திசையிலே ஆயர் அவர்கள் 3 முறை அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். அப்பொழுது பாடல் குழுவினர் வாழ்க மரியே மாசிலா கண்ணே என்ற அந்த பாடலை தமிழ் மொழியில் இப்பொழுது பாடுவார்கள். ஒரு 3 பொறுமையாக ஊற்றுங்க. பாடல் குழுவினர் மாசிலா கண்ணே மாதாவே உன்னை அனைவரும் வலது கரங்களை உயர்த்தி அடுத்ததாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஜுடிஷியல் விக்கர் அருட்தந்தை ஏசி ஜோசப் பிரான்சிஸ் அகர்வால் அவர்கள் தெற்கு திசையிலே 3 முறை அந்த தண்ணீரை புனித நீரை ஊற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து பாடல் குழுவினர் அடுத்த மொழிக்கு நம்முடைய இந்த மாதாவை புகழ்ந்து பாடல் பாட தயாராகிறார்கள். பாடுவோம். Immaculate Mary, thy praises we sing. Holiness in splendor, with Jesus our King. Ave, Ave, Ave Maria, Ave, Ave Maria. மூன்றாவதாக நம்முடைய முன்னாள் அதிபர் அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் அவர்கள் இப்பொழுது மேற்கு திசையிலே
இந்த புனித நீரை 3 முறை ஊற்றி அன்னையை நாம் புகழ்ந்து பாட ஏற்பாடு செய்கிறார்கள். பாடல் குழுவினர் சேர்ந்து பாடுவோம். நான்காவதாக வடக்கு திசையிலே நம்முடைய மற்றொரு முன்னாள் இந்த திருத்தல அதிபர் அருள் நிறை ஆலயம் உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்த அருள் தந்தை ரிச்சர்ட் அடிகளார் அவர்கள் இப்பொழுது வடக்கு திசையிலே இந்த புனித நீரை ஊற்றி நமக்காக ஜெபிக்கிறார்கள். பாடுவோம். கரங்களை உயர்த்தி அன்புக்குரியவர்களே, இப்போது இந்த புனித நீரை நாம் கலந்து மகிழ்வை அடைந்திருக்கிறோம். இந்த மட்டற்ற மகிழ்ச்சி 100ஆண்டு பெருவிழாவினுடைய பக்தர்களின் சார்பாக அந்த புனித நீரை பெறுவதற்கான அந்த பாத்திரங்களிலே இந்த புனித நீரை அருட்தந்தை அவர்கள் பிறகு மீண்டும் இயேசு நசரேயன் அடிகளார் அவர்கள் ஊற்றுவார்கள். இப்போது நம்முடைய இந்த 100ஆண்டு பெருவிழா மகிழ்வின் நிறைவாக அந்த மகிழ்வை பகிர்ந்து கொள்கின்ற வண்ணமாக நம்முடைய குளூனி CBSE பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் நடனத்தின் வழியாக நம் அனைவரையும் மகிழ்விப்பார்கள்.
வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க மரியே வாழ்க அம்மா என்றழைத்தேன் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறவேன் உன்னை மிக சிறப்பாக அழகிய அர்த்தமுள்ள பாடலினாலும் மிக சிறப்பான அபிநயத்தாலும் இந்த பரதத்தால் அன்னையை போற்றி புகழ்ந்து இந்த நூற்றாண்டு பெருவிழா மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள் அருட்சகோதரி குலோனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றி. இப்பொழுது இந்த தெப்பல் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கு நாம் செல்கிறோம். இப்போது மேலதாளம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரானது நம்முடைய ஆயருடைய திருக்கரங்களால் அர்ச்சிக்கப்படும். பேண்ட் குழுவினர் நல்லதொரு பாடல் வழியாக இசைத்து மக்களை மகிழ்விக்க அன்போடு அழைக்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த சிறப்பு நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக நம்மோடு வருகை தந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் இந்த சிறப்பான நிகழ்விலே நாம் கௌரவிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் இந்த நூற்றாண்டு பெருவிழா காணக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே இந்த திருக்குளத்தினுடைய புனரமைப்பு பணி நடைபெறுவதற்காக அவருடைய ஆலோசனையும் உதவியும் நாடிய பொழுது மிக சிறப்பானதொரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த திருத்தலமானது சுற்றுலாத்துறையின் கீழ் வருவதால் இந்த அரசு சார்ந்த சலுகைகள் சுற்றுலாத்துறையின் சார்பாக பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை நாம் பெறுவதற்கு பெரும் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்மோடு வருகை தந்து இந்த நூற்றாண்டு பெருவிழாவிலே மகிழ்ச்சியிலே பங்கு கொண்டதற்காகவும் அதே வேளையிலே தொடர்ந்து இந்த வளர்ச்சி பணியை சிறப்பான விதத்திலே செய்து கொடுக்க அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவரால் முடிந்த பல்வேறு விதமான உதவிகளை செய்ய அன்போடு உங்கள் அனைவர் சார்பாக கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்ற வண்ணமாக இந்த பொன்னாடையை போர்த்தி நான் மகிழ்கிறேன். இந்த நாளிலே உபயம் எடுக்கின்ற குடும்பத்தார் மிக விரைவாக தேர் தொடங்கக்கூடிய இடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை இப்பொழுது அர்ச்சிப்பார்கள். இதில் போடுங்க, நீங்கள் எல்லாம் இறங்கி ஒரே பக்கமாக இருக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவா, எங்களது அன்பு அன்னை திருவுருவம் தாங்கிய தேரினை ஆசிர்வதியும். இது வலம் வரும் எங்கும் அருள் ஒளி வீசுவதாக. இந்த மாதாவை நோக்கி மன்றாடுகின்றவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் பூரண சுகத்தையும் நினைக்கும் காரியங்கள் அனுகூலமடைய தேவையான வரத்தையும் தாராளமாக தந்திரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாளிலே உபயம் எடுக்கின்ற பொன் ஜான் போஸ்கோ ஆரோக்கியமேரி கிளாரா அந்த குடும்பம் அவருடைய பிள்ளைகள் இந்த தேரை சுற்றியுள்ள அன்னையின் அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து மாதா அன்னையை கரங்களால் உயர்த்தி நாம் பாடி புகழ்வோம். வாழ்க 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 இப்பொழுது ஜெபமாலை தொடங்கப்படும். தேர் பவனியின் போது தயவு செய்து தெப்பலிலே யாரும் நிற்க வேண்டாம். அனைவரும் அன்னைக்கு நாம் மலர்களை தூவி நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய மலர் ஜெபங்களையும் நாம் காணிக்கை ஆக்கியிருக்கிறோம். எனவே இறை மக்களுக்கு தொந்தரவாக இல்லாமல் அனைவரும் தெப்பலை விட்டு வெளியே செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பாடல் குழுவினர் ஜெபமாலையை முன்னின்று வழிநடத்துவார்கள். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளில் முதலாவதாக கபிரியேல் தூதர் தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை குறித்து தியானித்துக் கொண்டு நமது திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் திருத்தலத்திலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், பொதுநிலையினர் அனைவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக இந்த 10 மணியில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அழகுறவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. அழகுறவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. அறுசுவை விருந்தே, காயத்தின் மருந்தே, தேடிய நீரே, லூர்து அன்னையே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. பொல்லாரின் வலையிலே நாங்கள் சிக்கும் போது, சொல்லாத சோகத்தில் நாங்கள் வருந்தும் போது, பொல்லாரின் வலையிலே நாங்கள் சிக்கும் போது, சொல்லாத சோகத்தில் நாங்கள் வருந்தும் போது, கூப்பிடாமலே காத்திடும் தாயே, சொல்லிடாமலே வந்திடும் உறவே,
குறைவதில்லை உந்தன் பந்தமே, குறைவதில்லை உந்தன் பாசமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. மகிழ்ச்சி நிறை மறைவுண்மைகளில் இரண்டாவதாக தேவதாய் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றதை குறித்து தியானித்துக் கொண்டு குலத்தின் நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேற இந்த 10 மணியில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முத பெயர் தூயதென போற்ற பெருக, முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் சிறந்தவள் நீரே, மாமரியே நீர் வாழ்க.
அன்னையே வாழ்க வாழ்க, நூதன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, நூதன்னையே வாழ்க வாழ்க. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய். உரிமையை இழந்து உழல்வார்க்கு உலகம் காண வழி செய்வாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உறவில் மலரும் வாழ்வாக உண்மை வழியை காட்டிடுவாய். அன்னையே வாழ்க வாழ்க, நூதன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, நூதன்னையே வாழ்க வாழ்க. மகிழ்ச்சி நிறை மறைவுண்மைகளில் மூன்றாவதாக இயேசுநாதர் சுவாமி பிறந்ததை குறித்து தியானித்துக் கொண்டு வயநாட்டிலே நிலச்சீற்றத்தினால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்க வேண்டி இந்த 10 மணியில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அன்னையே, கருப்பிடித்து நடத்திடுவாயே, விடிவெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. வெள்ளியனூரில் அன்னையே, கருப்பிடித்து நடத்திடுவாயே, விடிவெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, வாழ்க வாழ்க லூர்து அன்னையே, வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, வில்லியனூரில் லூர்து அன்னையே, வில்லியனூரில் லூர்து அன்னையே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. Ave Maria, Ave Maria, Ave Maria, Ave Maria. கண்ணீரில் என் வாழ்க்கை கசங்கிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் வாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் வாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, வாழ்க வாழ்க லூர்து அன்னையே, வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, வெள்ளியனூரில் லூர்து அன்னையே, வெள்ளியனூரில் லூர்து அன்னையே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. விடிவெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. மகிழ்ச்சி நிறை மறைவுண்மைகளில் நான்காவதாக இயேசுநாதர் சுவாமி கோயிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதை குறித்து தியானித்துக் கொண்டு இளைஞர்கள் இளம்பெண்களுக்காக இந்த 10 மணியில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுப்பாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அன்னையே, அன்னையே, உம் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே, எமதன்னையே, உம் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே, அன்னையே, உம் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே, எமதன்னையே, உம் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க.
சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே. சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, லூர்து தாயே வாழ்க. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, லூர்து தாயே வாழ்க. அன்னையே லூர்து அன்னையே, உம் திருத்தலம் ஓடி வந்தோம். அன்னையே எமதன்னையே, உம் அடைக்கலம் நாடி வந்தோம். மகிழ்ச்சி நிறை மறைவுண்மைகளில் ஐந்தாவதாக காணாமல் போன கர்த்தரை கோயிலில் கண்டடைந்ததை குறித்து தியானித்துக் கொண்டு குழந்தைகளுக்காகவும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் படித்து தேர்வினை எழுத வேண்டி இந்த 10 மணியில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதிதுதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபாயிலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை நேச பாவியாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி ஜபத்தையும் அதனோடு கூடிய கருத்துக்களையும் அச்சிஷ்ட தேவ அன்னையின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக்கும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதா, உந்தன் திருத்தலத்தை நான் நினைத்திருந்தேன். என்னெல்லா நலங்களினால் நீ நிரப்ப நான் வளர்ந்தேன். நீ நிரப்ப நான் வளர்ந்தேன். லூர்து மாதா, உந்தன் திருத்தலத்தை நான் நினைத்திருந்தேன். வில்லியனூர் வீற்றிருக்கும் அன்னை மனம் நெகிழ்ந்திருக்கும். வில்லியனூர் வீற்றிருக்கும் அன்னை மனம் நெகிழ்ந்திருக்கும். திங்கள் தோடும் பூங்கொடி போல் எந்த நெஞ்சம் ஒளிர்ந்திருக்கும். அன்னையே லோதன்னையே, வாழ்க தாயே வாழியவே. அன்னையே லூர்தன்னையே, வாழ்க தாயே வாழியவே. வாழியவே லூர்து மாதா, உந்தன் திருத்தலத்தை நான் நினைத்திருந்தேன். அன்பார்ந்த வேண்டுகோள். இப்பொழுது உடனடியாக நமது குலத்தின் மேடையில் அருகில் குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும் என்பதை இறைமக்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையின் அன்பு செல்வங்களே, நம்முடைய இந்த வில்லியனூர் திருத்தலத்தினுடைய சிறப்புமிக்க மாதா குளம் திருக்குளத்தினுடைய 100ஆண்டு விழாவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து ஆண்டுடைய ஆசிரை பெற இருக்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய பேராயர் அவர்கள் கத்தமேலா என்ற நாட்டிலே பரிந்துரை ஜெப மாநாட்டிலே பங்கேற்று நமக்காக இந்த விழாவிலே பங்கேற்று ஜெபிக்கிற அனைவருக்குமாக ஆசிரியம் ஜெபத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்தாமே கடந்த ஆண்டு மந்தரித்த ஜெப பேரணி திருச்சிலுவை இதோ இந்த குலத்தின் மீது இப்பொழுது நிலைநாட்டப்படுகிறது.
நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறைமாநில திருச்சிலுவை இந்த திருக்குளத்தின் மீது இப்போது நிலைநாட்டப்படுகிறது. குலத்தின் மீது ஆண்டவர் இயேசுனுடைய ஆசீர் அருள் இறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராயருடைய ஜபங்கள் நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே நற்கருணை ஆண்டவரை நம்முடைய பலியிலே இப்பொழுது இந்த கல்வாரி பலியிலே நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு இப்போது எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். நமக்கு பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நோய்பிணியிலிருந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கின்றார். எனவே ஆங்காங்கே இருப்பவர்கள் இதுவரை பங்கேற்றவர்கள் இதோ இவ்வளோ நேரம் யார் யாரெல்லாம் காத்து கிடக்கிறார்களோ ஆண்டவருடைய ஆசிரை பெற காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் எழுந்தருளி வருகின்றார். எனவே இந்த சிறப்புமிக்க இந்த நூற்றாண்டு இந்த திருக்குல நூற்றாண்டு விழா ஆசீர்வாதங்களை ஆண்டவரே மரியாள் நமக்காக அவருடைய வல்லமையான பரிந்து பேசுதலிலே தனது திருமகனிடம் நமக்காக ஜெபித்து கேட்டு இப்பொழுது கொடுக்க இருக்கிறார். எனவே இந்த வேளையிலே சிறப்பான விதத்திலே பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே ஒரு சிறிது நேரம்தான். எனவே ஒரு சில பாடல்கள் ஜெபங்கள் இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து நாமும் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரோடு நாம் உறவு கொண்டு ஆண்டவரிடம் ஜெபித்து ஆசீர்வாதங்களை அன்னை மரியாளுடைய வல்லமையான பரிந்து பேசலை பெற்றுக்கொள்ள உங்களை நம்முடைய திருத்தல அதிபர் பங்கு தந்தை சார்பிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஆராதனையை தொடங்குகிறோம். ஆராதனை பாடல் குழுவினரோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு எழுந்தருளி வருகின்ற பொழுது இப்பொழுது அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 விண்ணக தந்தையே ஆராதனை 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 ஆண்டவர் இயேசுவே ஆராதனை 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 தூய ஆவியாரே ஆராதனை 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 மூவொரு இறைவனை ஆராதனை 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 அப்பா தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே மரியாளின் மகனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 விண்ணவரோடு ஆராதனை 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 மன்னவர்
ஆராதனை 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 வில்லியனூர் திருத்தலத்தில் ஆராதனை 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 திருக்குளத்தினிலே ஆராதனை 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 கரங்களை கூப்பி ஆராதனை செய்வோம். ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆண்டவரே, மெசியாவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, மீட்பரே, எங்கள் நலன்களின் ஊற்றே, மீட்பளிக்கும் ஊற்றே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே, மரியாளின் மகனே, இறை மகனே, எங்களை தேடி வந்த கடவுளின் மகனே, உம்மை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, மரியாளிடம் பிறந்தவரே, மரியாளை எங்களுக்கு கொடுத்தவரே, தாயாக அளித்தவரே, அவரை பரிந்து பேசுபவராக கொடுத்தவரே, இதோ இந்த வெள்ளியனூரிலே எங்களுடைய தாய், உம்முடைய தாயை கொடுத்து எங்களுடைய துயர் துடைப்பவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த திருக்குளத்தினுடைய 100ஆண்டு பெருவிழா நாளிலே இயேசுவே, உம்மை அன்போடு வரவேற்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க எங்களை நீதாமே அழைத்திருக்கிறீரே, உம்மோடு இருக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை காத்திருக்க செய்கின்றீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல பேர் பல வேலைகள் நிமித்தம் சென்றிருந்தாலும் இதோ எங்களை மட்டும் உம்மோடு இருக்க செய்திருக்கிறீரே, உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள செய்கிறீரே, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க செய்கிறீரே, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள செய்கிறீரே. ஆமாண்டவரே, நீர் இந்த உலகிலே வந்தது மனிதருடைய பாவங்களை போக்க, உலகின் பாவங்களை போக்க, எங்களுடைய சாபங்களை நீக்க, எங்கள் நோய்பிணிகளை குணமாக்க, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க, நல்வாழ்வு கொடுப்பதற்காக, நிலைவாழ்வு பெறுவதற்காக, மீட்பு பெறுவதற்காக, நித்திய அந்த நிலையான வீட்டிலே நாங்கள் பங்கு பெறுவதற்காக உம்மை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். இதோ இந்த திருக்குள திருவிழா நாளிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நீரானது, இந்த திருக்குள நீரானது பரிசுத்தமுடையது, பாவங்களை போக்கக்கூடியது, இது பாவங்களை நீக்கும் நீர் ஊற்று. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். இதோ நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி பாவங்களை போக்கி எங்கள் நோய்பிணிகளை குணப்படுத்த வேணுமாய் தாழ்ந்து பணிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ கூடி வந்து ஜெபிக்கிற, உருக்கத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய தாயின் மூலமாக, அவருடைய பரிந்து பேசுதலின் மூலமாக உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட வேணுமாய், ஆசீர்வதிக்க வேணுமாய், அற்புதம் செய்ய வேணுமாய் தாழ்ந்து பணிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த இயேசு மரியாளிடம் பிறந்தவர், நாசரேத்து கன்னிகை. அந்த கன்னிகைக்கு தூதர் கூறியது, அருள்மிக பெற்றவரே, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். எது ஜெபம்? ஆண்டவரோடு இருப்பதுதான் ஜெபம். நாம் ஆண்டவரோடு இருப்பதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதும் தான் ஜெபம். கேட்பது மட்டும், ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்வது மட்டும் ஜெபம் அல்ல. மரியாள் ஆண்டவரோடு இருந்தவர், ஆண்டவர் அவரோடு இருந்தார். அந்த உறவு இருந்தது, தொடர்பு இருந்தது, அந்த வார்த்தை இருந்தது, பேசினார், கேட்டார், ஆண்டவரோடு ஒன்றிப்பில் இருந்தார், இணைந்திருந்தார். இதுதான் மரியாளுடைய ஜெபம்
வாழ்வு. ஆகவே இயேசுவை பெற்றெடுத்தார், தூய ஆவியின் வல்லமையை பெற்றார். தந்தை மகன் தூய ஆவியானவர் மரியாளோடு உறவு கொண்டார், ஒன்றித்திருந்தார். இப்பொழுது மகனை இயேசுவை, கடவுளுடைய மகனை கொடுத்திருக்கிறார். அந்த மகன்தான் நம் பாவங்களை போக்குபவர். எனவே மரியாளுடைய ஜெப வாழ்வு இயேசுவை கொடுத்தது மட்டுமல்லாமல் இயேசுவிடம் நமக்காக பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, வல்லமை மிக்க பரிந்துரையாளராக நமக்காக கானாவூர் தொடங்கி சிலுவை அடிவரையிலே நின்று ஜெபித்தவர், நமக்காக பரிந்து பேசியவர் தான் இந்த மரியாள். எனவே இந்த மரியாளை நினைக்கிறோம். அவருடைய வல்லமையான பரிந்து பேசலிலே இயேசுவோடு இருக்கிறோம். இயேசுவோடு இருந்து இப்போது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எனவே இந்த ஜெபம் நாம் இயேசுவோடு இருப்பது, தந்தையோடு இருப்பது, ஆவியானவரோடு இருப்பது. எனவே அந்த உறவு, அந்த அப்பா என்ற உறவு, இயேசு மகனோடு உறவு, ஆவியானவருடைய நட்புறவு, இதில் இருப்பதுதான் நமது வாழ்க்கை. இதைதான் மரியாள் செய்தார். அப்படி எல்லாரும் இருக்க வேண்டும் என்றுதான் மரியாள் விரும்புகிறார். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். அவர் இருந்தது போல வாழ அழைக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டுமாய் இப்போது நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே அந்த வாழ்வை, பரிசுத்த வாழ்வை கொடுக்க வந்தவர், பாவங்களை போக்க வந்தவர். இப்போது அந்த பாவங்களை போக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். எனவே இந்த குலத்தை நினைக்கின்ற பொழுது, இந்த குலமானது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. இப்போது 100 ஆண்டுகள் கடந்து இந்த குலமானது ஒரு பரிசுத்த குலமாக இருக்கின்றது. விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது சிரியாவினுடைய படைத்தலைவன் நாமான், அவன் தொழுநோய் பிடித்தவனாக இருந்தான். எலியா தீர்க்கதரிசியை அணுகி அப்பொழுது ஜெபித்த பொழுது அந்த எலியா இறைவாக்கினர், நீர் சென்று யோர்தான் குளத்தில் மூழ்கி எழும் என்று சொன்னார். அவன் முதலில் தயங்கினான், பிற்பாடு மூழ்கி எழுந்தான். 7 முறை அவனுடைய தொழுநோய் நீங்கியது. இப்போது இருக்கிற இந்த இடம், எனவே நோய் பிணிகள், தோல்வியாதிகள் நீங்கக்கூடிய ஒரு இடம். இயேசு யோர்தானாக இந்த குலத்தை மாற்றி இருக்கிறார். இந்த இயேசு யோர்தானிலே திருமுழுக்கு பெற்றவர், நம் பாவங்களை போக்கியவர். பாவங்களை போக்கும் தீர்த்தமாக இந்த குலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை போக்குபவர். இந்த தண்ணீரிலே இருந்து, ஆவியானவர் இந்த தண்ணீரிலே இருந்து நம் பாவங்களை கழுவுகின்றார். எனவே நம்முடைய தந்தை, முன்னாள் பங்கு தந்தை ரிச்சர்ட் அடிகள் இந்த பங்கு தந்தையாக இருந்த சமயத்தில் இந்த மாதா குலத்தில் நானும் இறங்கி அப்பொழுது அருள் பொழிய என்ற ஆவியானுடைய பாடலை இந்த இடத்திலே எடுக்க நேர்ந்தது. நானும் இந்த குலத்திலே ஆண்டவர் என்னையும் இறக்கினார், என்னையும் பரிசுத்தப்படுத்தினார், அந்த பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பினார். எனவே ஒரு பரிசுத்த வாழ்வு, பரிசுத்தாவியால் நிரப்ப பெற்ற வாழ்வு இந்த குலத்தை சூழ்ந்திருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறது. எனவே இப்போது அந்த பாடல் வரிகளை சிறிது பாடி இந்த இடம், இந்த குலத்தை சூழ்ந்திருக்கிற எல்லாரையும், இந்த மாதா குலம் இது யோர்தான் நதியாக இருக்கிறது, பாவங்களை போக்கும் நீர் ஊற்றாக இருக்கிறது, நம்மை புதுப்பிக்க கூடியதாக இருக்கிறது, புனிதப்படுத்துவதாக இருக்கிறது, மனமாற்றத்தை கொடுக்கிறது, மன்னிப்பை கொடுக்கிறது, புது வாழ்வை கொடுக்கிறது. இந்த தூய நீர் ஒவ்வொருவர் மேலும் பட வேணுமாய், ஒவ்வொருவரும் பரிசுத்தம் பெற வேணுமாய் இப்பொழுது நாம் பாடி ஜெபிப்போம். அருள் பொழிக, அருள் பொழிக ஆவியானவரே, வரம் தருக, நலம் தருக ஆவியானவரே. பாடுவோம். அருள் பொழிக, அருள் பொழிக ஆவியானவரே, வரம் தருக, நலம் தருக ஆவியானவரே. அல்லேலோ 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 அல்லேலூயா. அல்லேலோ 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 அல்லேலோ
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இந்த குலத்தை சுற்றி நாங்கள் காத்திருக்கிறோமே. ஏசையா, உலகின் பாவங்களை போக்குபவரே, இன்று என் பாவம் சாபம் நீங்கட்டும், குடும்பத்தின் பாவம் சாபம் நீங்கட்டும். நாங்கள் உன்னதத்தின் வல்லமையே வாரும், உயிர் மூச்சை எம்மில் ஊதும். மீண்டும் நாங்கள் புது வாழ்வு பெற வேண்டும். ஊதும். உன்னதத்தின் வல்லமையே வாரும், உயிர் மூச்சை எம்மில் ஊதும். உமதாக எம்மை ஆட்கொள்ளும், உமதாக எம்மை ஆட்கொள்ளும், உமதாக எம்மை ஆட்கொள்ளும், உமதாக எம்மை ஆட்கொள்ளும். அருள் பொழிக, அருள் பொழிக ஆவியானவரே, வரம் தருக, நலம் தருக ஆவியானவரே. ஆண்டவரே, இதோ இந்த குளத்தை சுற்றி நிற்கிறோமே, குளத்தின் நீர் எங்கள் மீது படுவதாக, யோர்தான் நதி பாய்வதாக, தூய நீர் தூய ரத்தம் பாய்வதாக, அழுக்குகள் நீங்கட்டும். ஊற்று தண்ணீரை எம்மில் ஊற்றும், உடல் உள்ள அழுக்குகள் போக்கும். ஊற்று தண்ணீரை எம்மில் ஊற்றும், உடல் உள்ள அழுக்குகள் போக்கும். உந்தன் கோயிலாயாக்கும், உந்தன் கோயிலாயாக்கும், உந்தன் கோயிலாயாக்கும், உந்தன் கோயிலாயாக்கும். ஆண்டவரே, எங்களை மாற்றும். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உமது தூய நீர் தெளிக்கப்படட்டும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், உடல் உள்ளம் ஆன்மா கழுவப்படட்டும். ஆண்டவரே, இன்று புனிதம் பெறுவோமாக, பெறுவோமாக, மனமாற்றம் அடைவோமாக, பாவ மன்னிப்பு அடைவோமாக, பரிசுத்தப்படுத்தும். ஆம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் இந்த தூய நீரால் நம் அனைவரையும் கழுவி புனிதப்படுத்தி இருக்கிறார். இந்த புனிதமிக்க உள்ளத்தோடு நாம் பாவங்களை ஏற்றிருக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த தூய நீரால் என்னை கழுவி புனிதப்படுத்தும், அபிஷேகம் செய்ய என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த தூய நீரால், இந்த குளத்தின் நீரால், இந்த யோர்தான் நீரால் என்னை கழுவும், என்னை புனிதப்படுத்தும், மனமாற்றத்தை தாரும், மன்னிப்பை தாரும். நான் புனிதம் பெறுவேனாக, பரிசுத்தம் அடைவேனாக, பாவ மன்னிப்பு பெறுவேனாக. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாம் சுகமளிக்கும் நேரத்திற்கு செல்கிறோம். இந்த வேளையிலே யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே 38 ஆண்டுகளாக அந்த எருசலேமிலே ஆட்டு வாயில் அருகில் இருக்கிற ஒரு 5 மண்டபம், அந்த 5 மண்டபத்திற்கு பெத்சாதா என்பது பெயர். 5 மண்டபங்கள். அந்த 5 மண்டப குலத்திலே பலவிதமான நோயாளியர்கள் எப்போதும் சூழ்ந்திருப்பார்களாம். எனவே இயேசு காலத்தில் அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றார். ஆட்டுக்கால் மண்டபம் பெத்சாதா மண்டபத்திற்கு சென்றார். அங்கு உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், இன்னும் முடக்குவாதமுற்றோர், பலவித உடல் பிணியால் வருந்துவோர் ஆகிய பலர் அங்கு இருப்பார்கள். ஆண்டவருடைய தூதர் குளத்திலே கலக்குகின்ற பொழுது, இன்றைய தினம் தூய நீர் பிரான்ஸ் தேசத்திலிருந்து லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து இருந்து கலக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் கலக்கப்பட்ட இந்த இடத்திலே நமக்கு ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. எனவே அந்த மனிதன் ஒருவன் முடக்குவாதமுற்றவன் 38 அங்கு காத்திருக்கிறான்.
அவனை இறக்கிவிட யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அனாதையாக தனித்து விடப்பட்டான். ஆனால் காத்து கிடந்தான், ஜெபத்தில் இருந்தான். என்றாவது ஒரு நாள் யாராவது ஒருவர் என்னை தேடி வந்து என்னை குளத்தில் இறக்கி எனக்கு சுகம் தர அவர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த உலகில் எவரும் இல்லை. நமக்கு உதவி செய்யக்கூடிய எவரும் இருக்க முடியாது. நம்மை குணப்படுத்த யாரும் இருக்க முடியாது. எல்லாரும் நம்பிக்கை துரோகம் செய்யலாம். ஆனால் நாம் நம்புகிற இயேசு கிறிஸ்து, நாம் அவருக்காக காத்திருக்கின்ற பொழுது அவர் என்னை தொடுவார், அவர் எனக்கு நலம் அளிப்பார், அவர் என்றாவது ஒரு நாள் எனக்கு ஆசி வழங்குவார், என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நம்புகின்ற பொழுது அந்த இயேசு இப்பொழுது வந்திருக்கிறார். அந்த குளத்திலே அந்த மகனை பார்த்தவர், நீ உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லையே, ஆனால் நீராவது வந்திருக்கிறீர் என்று சொல்லி அவன் வேதனையை, விரக்தியை, கஷ்டத்தை வெளிப்படுத்திய பொழுது அவனுடைய நம்பிக்கையை, 38 ஆண்டுகளாக அவன் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை இயேசு பார்த்து நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவன் உடனே கீழ்ப்படுகிறான். அவர் சொன்னதை கேட்கிறான், கேட்டான், எழுந்து நடந்தான், சுகம் பெற்றதை உணர்ந்தான். இன்று நாமும் இந்த குளத்தை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு யாருமே கிடையாது, நமக்கு எவருமே கிடையாது. நம்முடைய நோயை எந்த மருந்து மாத்திரையும் குணப்படுத்த முடியாது. ஒரு முறை ஒரு குடும்பம் என்னிடம் சொன்னார்கள், இந்த குளத்திலே என்னுடைய கணவர் படுத்த படுக்கையாக இருந்தார், பல நாட்கள் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு நாள் இந்த இடத்திலே அற்புதம் நடந்தது, என் கணவர் எழுந்து நடந்தார் என்று ஒரு குடும்பம் சான்று பகர்ந்தார்கள். ஆம், இந்த குளம் பெத்சதா குளம். ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தியவர் இதோ நமக்காக இருக்கிறார். இது கல்வாரி குளம். சிலுவையிலே இரத்தம் சிந்தியவர். 5 குளங்கள், இயேசுவின் 5 காயங்கள், 5 காயங்களிலிருந்து வழிந்தோடும் இரத்தம், அந்த வழிந்தோடும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை இந்த இடத்திலே மரியாள் இதோ மகனிடம் பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த இடத்திலே இயேசுனுடைய காயங்களால், அவருடைய இரத்தத்தின் வல்லமையால் இது குளமாக மாறி, இது பெத்சாதாவாக, இது கல்வாரி குளமாக, இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடும் ரத்தம் தண்ணீரும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து இயேசு இந்த இடத்திலே அற்புதம் செய்கிறார். மரியாள் வல்லமையாக பரிந்து பேசுகிறார். எனவே அற்புதம் உடனுக்குடன் நடக்கிறது. எனவே இந்த வேளையிலே இயேசு இன்று நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த குளத்தருகில் வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்நேரம் வரையில் நீங்கள் மட்டும் காத்திருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் சென்றிருந்தாலும் கூட உங்களை தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த ஆராதனையிலே சந்திக்க எழுந்தருளி வந்திருக்கிறார். உங்களை தொட வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், உங்கள் இயலாமையை போக்க வந்திருக்கிறார், கஷ்டங்களை நீக்க வந்திருக்கிறார். நம்முடைய ஆயர் அவர் தாமே திருப்பலியில் கூறியபடி ஆண்டவர் தாமே இந்த இடத்திலே நம்முடைய எல்லா வகையான நோயையும் பேயையும் மற்றுமாக எல்லா வகையான பயத்தையும் போக்குவதற்காக இந்த இடத்திலே இருக்கிறார். எனவே நாம் இப்போ நம்முடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, உங்களை தவிர யாரும் இல்லை, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை நீங்கணும், என் குறை நீங்கணும், நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்த மாதா குளம் உம்முடைய குளம் ஆண்டவரே, உம்முடைய பெத்சதா குளம் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி குளம் ஆண்டவரே, ரத்தம் வழிந்தோட குளம் ஆண்டவரே, அந்த ரத்தம் என் மேல பாயட்டும், காயங்களின் வல்லமை இறங்கட்டும். இன்று என்னை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, என் கஷ்டத்தை போக்குங்க, குறைய போக்குங்க, பிரச்சனை நீக்குங்க, திருமண வாழ்வு கொடுங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, குடும்பத்தில் அமைதி கொடுங்க, படிப்பை கொடுங்க, நல்ல எதிர்காலத்தை கொடுங்க என்று என்னென்னலாம் குறையோ இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஐயா இயேசுவே, என் குறை நீங்கணும், என் கஷ்டம் நீங்கணும், என்னால எதுவும் முடியாது. உங்க தூஷா நாம ரப்பரிக்கரமாரா இயேசுவே, இயேசுவே சூழ்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள், காத்திருக்கிற இந்த அன்னையினுடைய மக்கள் எல்லாரையும் தொடணும். என்ன பாருங்கப்பா, ஏசப்பா
குறைய கேளுங்கப்பா. பாடுவோம். ஏசப்பா என்ன பாருங்கப்பா, ஏசப்பா குறைய கேளுங்கப்பா. எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று இருப்பதெல்லாம் நீங்கப்பா. எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று இருப்பதெல்லாம் நீங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா என்ன பாருங்கப்பா. ஏசையா பாருங்க, ஏசப்பா பாருங்க. அந்த மனிதர் போல இன்னைக்கு எத்தனையோ பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பாருங்க ஐயா, மனதிருக்கம் கொள்ளுங்க, பதிவிறக்கம் கொள்ளுங்க, இந்த கூட்டத்தில் இறக்கம் கொள்ளுங்க, இவங்களை ஆசீர்வதிங்க. நீங்க தான் தொடணும், உங்க வல்லமை கடந்து செல்லணும். தூ மாரா ஷப்போலிபீம் ஓபலபலி, ஒரு அற்புதம் அடையாளம் கிடைக்கணும் ஆண்டவரே. அன்னுடைய வல்லமையான ஜபத்துல, இந்த குலத்தில பொருந்து பேசலில ஏசையா ஒரு அற்புதம். எனக்கென்று துணையும் இல்லை, எனக்கென்று உறவும் இல்லை, எனக்கு துணையும் எனக்கு உறவும் நீங்கப்பா. எனக்கென்று துணையும் இல்லை, எனக்கென்று உறவும் இல்லை, எனக்கு உறவும் எனக்கு துணையும் நீங்கப்பா. எனக்கு உறவு எனக்கு துணையும் நீங்கப்பா, எனக்கு உறவு எனக்கு துணையும் நீங்கப்பா. ஏசப்பா என்ன பாருங்கப்பா, ஏசப்பா குறைய கேளுங்கப்பா. ஏசப்பா என்ன பாருங்கப்பா. சொல்லுங்க உங்க குறைய சொல்லுங்க, இயேசுவிட்ட சொல்லுங்க, மரியாதைட்ட சொல்லுங்க. அவங்க ஆண்டவர்ட்ட சொல்றாங்க, இயேசு கேட்கிறாரு, உங்களை பார்க்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு இயேசு பார்க்கிறார், உங்க ஜெபத்தை கேட்கிறார், உங்க கஷ்டத்தை பார்க்கிறார், உங்க கட்டுகளை உடைக்கிறார். ஏசப்பா என்ன பாருங்கப்பா, ஏசப்பா குறைய கேளுங்கப்பா. ஏசப்பா என்ன பாருங்கப்பா, ஏசப்பா குறைய கேளுங்கப்பா. நமக்கு நலமே கிடையாது, சுகமே கிடையாது, ஆவி ஆத்மா சரீரத்துல நலம் கிடையாது. எவ்வளவு பயம், கவலை, கஷ்டம், உடல் உறுப்புகளில நோய், தோலில நோய், எலும்புல நோய், நரம்புல நோய், கண்ணுல நோய், காலில் நோய், எல்லா இடங்களிலும் நோய். என்னைக்கு அது சுகமாகணும். எனக்கென்று நலமும் இல்லை, எனக்கென்று சுகமும் இல்லை, எனக்கு நலமும் எனக்கு சுகமும் நீங்கப்பா. எனக்கென்று நலமும் இல்லை, எனக்கென்று சுகமும் இல்லை, எனக்கு நலமும் எனக்கு சுகமும் நீங்கப்பா. கையை நீட்டுங்க, கை உயர்த்துங்க, இயேசுவிட்ட கொடுங்க. அவர் கை நீட்டுகிறார், உங்களை தொடுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை கட்டி அணைக்கிறார், உங்க கண்ணீரை துடைக்கிறார், உங்க குறைய போக்குகிறார். சமோரமா சமோரமா ஏசையா குலத்தை சுத்தி ஜெபிக்கிறாங்கப்பா. ஏசையா அன்னை மரியாளுடைய வல்லமையான கருத்து பேசுகளிலே, இந்த திருக்குளத்திலே ஆண்டவரே, இந்த யோர்தானிலே, இந்த பெத்சாதாவிலே, கல்வாரியிலே, உம்முடைய இதயத்திலிருந்து வல்லோடு இரக்கம், வல்லமை, இரக்கம் ஒவ்வொருவருக்கும் சுகம் அளிப்பதாக. உமது பெயரின் ஆற்றல் வெளிப்படுவதாக, இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, காயங்களின் வல்லமை வெளிப்படுவதாக, சிலுவையின் வல்லமை வெளிப்படுவதாக, ஆவியின் ஆற்றல் வெளிப்படுவதாக.
வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். வார்த்தை அனுப்பும் இயேசுவே. ஒரு வார்த்தை சொல்லும், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க, கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவர் தருகிறார், ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கண்ணில் உள்ள நோய் நீங்குகிறது. வல்லமை, வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, குணமளிக்கும் வல்லமை இந்த குலத்தை சுற்றி சூழ்ந்து ஜெபிக்கிற அனைவர் மீதும் இந்த திருத்தலத்தின் மீதும் இறங்குகிறது. கண்களில் உள்ள குறை ஆண்டவர் நீக்குகிறார். தொடை பகுதியில் உள்ள வலி எரிச்சல் நீங்குகிறது. கால் பாதத்தில் உள்ள எரிச்சல் நீங்குகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகின்றன, தீ ஆவிகள் வெளியேறுகின்றன, ஆவியின் அபிஷேகம் இறங்குகின்றது. நன்றி சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நல்ல சத்தமா யேசோ மாரி மக்கள பலிகரமாரா ஒலி பப்பல பலிகரமக்கலவலா. வல்லமை, வல்லமை ஆண்டவரே. சகல பல பலிகலவலா. தலைப்பகுதியில் உள்ள வலி கட்டிகள் கரைகின்றன. சுபர மாறி மிக்கரோ ஓபலபலா. கர்ப்பப்பை கோளாறு நீங்குகிறது. சோப்பி கலமிக்கர மக்களா ஓப்பி கலமாலி பலபலா. தீயாவியில் இருந்து விடுதலை இயேசுவின் நாமத்திலே இந்த தூய தீர்த்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. தீயாவியின் கட்டுகளில் இருந்து விடுதலை. ஓப்பலபலி ஓலிமி கலபலா சுவி கலபலா அலி பரபரா ஓப்பலபலி. இடுப்பு வலியும் சுகப்படுத்துகிறார். சக்கி மாறாமா கலபலி ஓப்பலபலி கரபா. முதுகுல பிரச்சனை, இதோ குனிய முடியல, நிமிர முடியல, வலி ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். நோய் நீங்குகிறது. சோபி கலபலிக்கிற மக்களா. ஒருவருக்கு கேன்சர் வியாதி ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். சுப்பி கலமலபிக்கிறவா. கிட்னி சம்பந்தமான நோய்கள் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். லங்ஸ் நோய்கள் சுகப்படுத்துகிறார். ஆற்று சம்பந்தமான நோய்கள் சுகப்படுத்துகிறார். சப்பி கொலபலா. வல்லமை, வல்லமை. குடும்பத்தில் பிரச்சனை கஷ்டம் நீங்குகிறது. கடன் தொல்லை மாறுகிறது. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கிறார். ஓ பலிபிகர மக்களா. திருமண வாழ்வு, குழந்தை பாக்கியம் அளிக்கிறார். ஓ தொழிலில் ஆசீர்வாதம், வேலை வாய்ப்பு, கடன் தொல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம், அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெறுகின்றன இயேசுவின் நாமத்தில். இந்த திருக்குளத்தில் ரொப்போ மீஷா காலபலா. ஆவியின் அபிஷேகம், வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆண்டவருக்கு நீங்கள் சொந்தமானீர்கள், உரிமையானீர்கள், அவருக்கு உரியவரானீர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம், நல்வாழ்வின் ஆசீர்வாதம், சுகத்தின் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், திருமண ஆசீர்வாதம், வேலை வாய்ப்பின் ஆசீர்வாதம் ஓ ரமாஷிபிகரவா கடந்து செல்கிறது. ஒவ்வொரு நிரப்புகிறது. நன்றி சொல்லுங்க. நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொண்டீர்கள். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எனவே இப்போது நாம் நன்றி சொல்லி ஆராதனையை நிறைவு செய்ய இருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி செலுத்துவேன். 2 வரி பாடி, இயேசு இவ்வளோ நேரம் உங்களை அன்பு செய்தார், காத்திருக்க செய்தார். காத்திருந்த எல்லாருக்கும் இன்னைக்கு நன்மை கிடைச்சிருச்சு. காத்திருந்த எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடந்துருச்சு. நீங்கள் கேட்டது கிடைச்சிருச்சு. நீங்கள் ஜெபத்தில் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். அப்படியே நடக்கும். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நான் கேட்டேன், நீங்க கொடுத்துட்டீங்க, நான் வந்து சாட்சி சொல்வேன். நன்றி இயேசுவே. நன்றி, 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 நன்றி இயேசு, இயேசு. ஓலே வெளிக்குறோபல. நல்லா கை தட்டி உற்சாகத்தோட வர 2 லைன் மட்டும் பாடி ஆசிரியை பெற போகிறோம்.
நன்றி செலுத்துவேன் நன்றி செலுத்துவேன் நன்றி நன்றி இயேசுவே 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 நன்றி நன்றி என்றும் என்றும் நன்றி 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 என்றும் என்றும் நன்றி 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 என்றும் என்றும் நன்றி 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 என்றும் என்றும் நன்றி. மாண்புயர் கீதத்தை பாடி நாம் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே முடிந்தவர்கள் மண்டையிடுவோம், மற்றவர்கள் ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து ஆராதனை செய்து இப்போது இந்த திருக்குளத்திலே ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை அளித்து கொண்டிருக்கிறார். நாம் ஆராதனை செய்து பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அரியணையில் வீற்றிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, அனைத்தையும் படைத்து ஆள்பவரே, மீட்டு எம்மை காப்பவரே, ஆராதனை ஆராதனை நித்திய ஆராதனை 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 ஸ்துதியின் ஆராதனை 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 பரிசுத்த ஆராதனை 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 பரமதிவ்ய ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆவியே ஆராதனை 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 என்றும் ஆராதனை.
அன்புக்குரிய இறை மக்களே, இந்த சிறப்பான நல்லதொரு குணமளிக்கின்ற வழிபாட்டை சிறப்பாக நடத்தி அன்னையின் பரிந்துரையாலும் இந்த நற்கருணை நாதருடைய வல்லமையாலும் நமக்கு குணத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை பல மடங்காக கொடுத்த நம்முடைய அபிலா தெரசா ஆன்மீக மையத்தினுடைய இயக்குனர் மிக சிறப்பாக ஒரு புத்துணர்ச்சியும் பல்வேறு விதமான மனமாற்றங்களையும் நம்முடைய மறை மாவட்டத்திலே கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு பெரிய கருவியாக இருக்கக்கூடிய அருள் தந்தை இயேசு நஸ்ரீன் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவர் பேராலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் காலம் கடந்து போனாலும் பொறுமையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அன்னதானத்தை பெற்று நிறைந்த ஆசீரோடு செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளும். இப்போது திருச்சிலுவையின் ஆசீர்வாதத்தை தந்தை அவர்கள் வழங்கி நிறைவு செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான புனித லூர்தானின் அன்பு செல்வங்களே, நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தையும் கொடுத்து நமக்காக நம்மோடு வெளியில் இருந்தாலும் நம்மோடு இருந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கரங்களால் அர்ச்சிக்கப்பட்ட இந்த நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருச்சிலுவை ஆசிரியம் இந்த குளத்திலிருந்து உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த நல்ல வேளையிலே நம்முடைய பாசமிகு அருள் தந்தை அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளுக்கு நம்முடைய சிறப்பான நன்றியை இந்த திருக்குளத்தினுடைய 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பேராயர் பேரிலும் எங்களுடைய சார்பிலும் பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் காத்திருந்தீர்கள். நிறைய பேர் வேலை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் 38 வருஷம் ஒருத்தவன் காத்திருந்தான், அவனுக்கு தான் ஆசீர்வாதம். காத்திருக்கின்ற போது உங்களுக்கு ஆசீர் கிடைத்திருக்கிறது. நன்றி. அதே போல் இன்னொரு காரியம், நம்முடைய பேராயர் அவர்கள் இப்பெல்லாம் நிறைய ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜெபம், மரியாள் வல்லமையான ஜெபம், பரிந்து பேசுதல், மற்றவர்களுக்காக நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும். அதே போல் கெய்ரோஸ் இளைஞர்களுக்கு மாநாடு நடைபெற இருக்கிறது. அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 3 வரை. அதே போல் ஜூபிலி, இயேசு பிறந்து 2025ஆம் ஆண்டை நம்ம கொண்டாட போகிறோம் இப்போ டிசம்பரில். அதனால் இது ஒரு பெரிய விழா, நாம் எல்லாம் தயார் செய்யணும். நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய அபிலா தெரசா ஆன்மீக மையம் உசுட்டேரியில் இருக்கிறது. அதில் இந்த மாதம் நிறைய ப்ரோக்ராம் செய்கிறோம். நாளைக்கு முதல் ஞாயிறு தியானம், இரவு முதல் முறையாக இந்த அமாவாசை இரவு கூட்டம் தொடங்குகிறோம். நாளைக்கு நைட்டு அமாவாசை கூட்டம் நடக்கும். அடுத்தது தொடர்ந்து எல்லா வாரமும் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் பெருளியோ அங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு தருவார். பெற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் இந்த வாரங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. எனவே உங்கள் ஒவ்வொருவரும் நோட்டீஸை பெற்று நல்ல முறையிலே முடிந்த அளவுக்கு ஜெபத்திலே நிலைத்திருக்க உங்களை அன்போடு பேராயருடைய பேரிலே எங்களுடைய குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இப்போது இந்த திருச்சிலுவையின் ஆசீர் உங்களுக்கு தரப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி என்றும் உங்களோடு தங்கி இருப்பதாக. ஆமென். அனைவரும் தயவு செய்து அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு செல்லவும் பாடல் குழுவினர் இருந்தால்